ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா சேவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 6 பேர் தான் இருக்கீங்க. இங்க யார் யார் நாமினேஷன் பண்ண யோசிக்க வேணாம், சேவ் பண்ண யார் யாரை விரும்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கானா வினோத் வந்தாரு. கானா வினோத் வந்து நான் சபரியை சேவ் பண்ண விரும்புறேன். காரணம் என்னன்னா அந்த டாஸ்க்ல அதாவது டிக்கெட் ஃபினாலேல அவன் தான் டாப்ல இருந்தான். ஆனால் அதை பத்தியுமே எதுவுமே யோசிக்காம அப்படியே கீழே விட்டு காரை விட்டு இறங்கி ஒரு விஷயத்த பண்ணதுல நான் அந்த ஒரு விஷயத்துக்காக சபரியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பச்சை மிளகா திங்க வச்சாங்க. தலைவர் ஒரு பச்சை மிளகா தான் தின்னாப்புல. அதுக்கப்புறம் ஏங்க போதுங்க இதுக்காகலாம் இன்னொரு பச்சை மிளகா தின்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்கள சேவ் பண்ணாங்க. விக்கல்ஸ் வந்து சபரி அண்ட் வினோத்தை சேவ் பண்ணாங்க. பாக்கி எல்லாருமே சபரியும் சாண்ட்ராவையும் தான் சேவ் பண்ணாங்க. ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் திவ்யா பச்சை மிளகா சாப்பிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் வினோத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகே உனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு டாஸ்கே ஒரு மாதிரி ஜாலியா கொண்டு போயிருந்தாங்க. பார்வதி இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஜாலியா இருந்திருக்குமான்னு கேட்டா சத்தியமா இருந்திருக்காது. ஏன்னா அதுக்குள்ள அவங்க ஒரு கேஸை கிளப்பி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நேத்தி திவ்யா வந்து அரோரா போகும்போது மைக்குக்கும் உனக்கும் நடுவில் எச்சி முழுங்கக்கூடிய ஒரு மொமெண்ட் வரும். ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நீ லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மொமெண்டா இருக்கும். பிக் பாஸ் மைக் உனக்கு நடுவில் வந்து எச்சி முழுங்கக்கூடிய மொமெண்ட் வரும். அரோரா உள்ள வந்த உடனே பச்சை மிளகா பார்த்துட்டு ஓய் இதுதான் இந்த எச்சி முழுங்கக்கூடிய மொமெண்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த டாஸ்கை ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க.